சார் விஜய் சார் வர சொல்லிட்டாரு, நீங்க வந்து தனியா வாங்க, நீங்க வந்து கூட்டத்தோட வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தம்பி கூட்டத்தோட வந்துடாதீங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியலையே அப்படின்னு. இல்லை சார் அன்னைக்கு நீங்கள் ஃபேமிலியில் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டீங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி கூட்டத்தோட வந்துடாதீங்க தம்பி. என்ன என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸு, என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க, என்னோட பேரம்பேத்தியெல்லாம் உங்களுக்கு கூட்டமாக தெரியுதா? அவங்களாம் என்னோட உறவுகள், ரத்த சொந்தங்கள், நீங்கள் வந்து என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை சார் பொதுவாக வந்து கூட்டத்தை விரும்ப மாட்டார் விஜய் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லைப்பா நான் வரவே இல்லை, எனக்கு வர இஷ்டமே இல்லை, வச்சிரு, நான் தனியாகவும் வரல கூட்டமாகவும் வரல, வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டேன். என்னன்னு கேளுங்க தம்பி அப்படின்னு சொல்லி நெப்போலியன் சொல்லியிருக்காரு. அதுக்கு விஜய் என்ன சொல்லியிருக்காரு, சார் உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்ட்டார். தம்பி என்ன தம்பி சொல்றீங்க, அறிவு இருக்கா சார், நீங்கள் என்ன மாதிரியான மன்னன் இது, நான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன், நீங்கள் வந்து திடீர்னு வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து இந்த பையனோட சண்டை போட்டுருக்கீங்க. அந்த பையன்கிட்ட யார் வந்தாலும் உள்ளே விடக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவன் ஃபாலோ பண்ணுறான், நீங்கள் வந்து அந்த பையன்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்க. உள்ளே தூங்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து காய்ச்சுன்னு சத்தமாக இருக்குது, காய்ச்சி மூச்சுன்னு சத்தம் போட்டுட்ருக்கீங்க, என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் சார் நீங்கள் ஒரு பெரிய நடிகர் தானே சார், உங்களுக்கு தெரியாதா சார், இந்த மேனஸ்லாம் உங்களுக்கு தெரியாதா சார் அப்படின்னு விஜய். நெப்போலியன் ஷாக்காக என்ன தம்பி என்ன தம்பி சொல்கிறீங்க, நான் நம்ம தம்பி அப்படிங்கிற உரிமையில் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தவனு. யார் சார் தம்பி, யாருக்கு சார் தம்பி, உங்களுக்கு நான் தம்பியா சார்? நண்பன் படம் எடுத்த ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் அந்த தயாரிப்பாளர் வந்து தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு. ஜிவி ஃபிலிம்ஸ் தமிழன் படம் எடுத்தவர் வந்து தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு. அதே மாதிரி சிவி ராஜேந்திரன் ஒன்ஸ் மோர் ப்ரொடியூசர், அவருடைய இறப்புக்கும் வரல. கேஆர்ஜி மின்சார கண்ணா அந்த ப்ரொடியூசர் இறப்புக்கும் வரல. அந்த பைரவா அந்த படத்தினுடைய நாகி ரெட்டியோட பையன், விஜயவாகினி ஸ்டுடியோஸ்னா கொடி கட்டி பிறந்தாங்க, அவருடைய பையன், அவர் வெங்கட்ராம ரெட்டின்னு நினைக்கிறேன், அவருடைய இறப்புக்கு போகல. இப்படி பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளர்கள் இறந்ததுக்கு யாருடைய இறப்புக்குமே விஜய் போகல. சித்திக்கு டைரக்டர் நான் இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் படம் கொடுத்தாரு, எப்படிப்பட்ட படம் விஜயோட கேரியர்ல. விஜயினுடைய மொத்த ஆட்டிடியூட் இருக்கு பார்த்தீங்களா. இன்னைக்கு இந்த கரூர் சம்பவம் இன்னைக்கு வந்து விஜயினுடைய உண்மை முகத்தை வந்து கிழிச்சு திரையில வந்து எல்லாருக்கும் முன்னாடி காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இவர் ஆட்டிடியூடான பிஹேவியர் வந்து பல பேர் வந்து பேசாம வச்சிருந்தாங்க, எப்படா பேசுறது அப்படின்னு இருந்தாங்க, பூனைக்கு யாரா மணி கட்டுறது அப்படின்னு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து விஜயினுடைய உண்மை கேரக்டரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்பயாவது வந்து விஜய் வந்து ஒரு நல்ல மனிதரா திரும்பி வாழணும். விஜய் வந்து மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சில வருடங்களுக்கு முன்னாடி நெப்போலியன் அவர்கள் கொடுத்த பேட்டி சமீபத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதில் வந்து ரொம்ப ஆட்டிடியூட் காட்டினார், என்னை அவமானப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியன் வேதனையோட பேசியிருப்பாரு. அதே மாதிரியே நடிகர் ராதாரவி அவர்களும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்டே அசிங்கப்படுத்திட்டாரு, என்கிட்டே ஆட்டிடியூட் காட்டினாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வருத்தத்தோடு பேசியிருந்தாரு. நான் இனிமேல் அவரை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பேட்டியில் பேசினது இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு இல்லையா? என்னதான் சார் நடந்தது? நீங்களும் விஜய் அவர்களோட சேர்ந்து படம் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்தது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜயோட ஆட்டிடியூடான பிஹேவியரை பற்றி நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ராதாரவி வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி, பழைய பேட்டி, அது ஒன்று மறுபடியும் வைரல் ஆகிட்டு வருது. அந்த பேட்டியில் ராதாரவி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சர்க்கார் படத்தில் வந்து நானும் விஜய் சேர்ந்து நடித்தோம், என்னோட பேரன் அவன் வந்து விஜயோடைய தீவிர ரசிகன், ரொம்ப ரொம்ப வருஷமாகவே பார்த்தீங்கன்னா அது விஜய் படம்னா முதல் நாள் முதல் காட்சியை பார்த்துருவோம், அவ்வளோ எப்படி சொல்லுது வெறித்தனமாக விஜய் படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ரசிகனா என்னோட பேரன் இருந்துகிட்டு இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது டெய்லி சர்க்கார் படம் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது, தாத்தா விஜயங்களோட தானே நடிச்சுட்டு வந்தீங்க, நான் விஜயங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், எனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணுங்க தாத்தா அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து என்னை கேட்டுக்கிட்டே இருந்தான். சரி ஓகே நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் விஜயோட மேனேஜர்கிட்ட இந்த மாதிரி வந்து என்னோட பேரை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றான் விஜய் சாரோட, சொல்லி கேட்டு ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். மேனேஜர் போய் விஜய்கிட்ட சொன்னதுக்கு விஜய் வந்து பதில் சொல்லி அனுப்பிச்சார். என்னன்னா, நான் மேக்கப்பில் இருக்கேன், அதனால் வந்து இன்னைக்கு ஃபோட்டோ கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொல்லும்போது ராதாரவி சொல்கிறார், ராதாரவி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரட்டுத்தனமாக பேசக்கூடியவர், இயல்பாகவே கொஞ்சம் முரட்டுத்தனமாக பேசக்கூடியவர் தானே, என்ன மேக்கப்பு அப்படின்னு கேட்குறாரு அந்த இடத்துல அந்த பேட்டியில். உண்மையாக தான். இப்போ வந்து ராதாரவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த நடிகர். ராதாரவி வந்து சினிமா பின்புலம் இல்லாத ஒரு நடிகர் கிடையாது. அதாவது நடிகை வேறு எம்ஆர் ராதாவுடைய பையன் ராதாரவி. ஸோ ஒரு பெரிய பேக்ரவுண்டில் உள்ள ஒரு பெரிய நடிகருடைய வாரிசு ராதாரவி. பல வருடங்களாக சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிற ஒரு மூத்த நடிகர். இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா, ரசிகன் படம் வந்து விஜய் நடித்தார் இல்லையா, அந்த படத்திலே பார்த்தீங்கன்னா ராதாரவி வந்து விஜயோட நடிச்சிருப்பார். ஸோ பல வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்தே விஜய் வந்து ராதாரவி தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த நட்பு, பழைய நட்பின் அடிப்படையில் வந்து ஒரு ஃபோட்டோ கேட்டிருக்காரு. அது வந்து மேக்கப்பில் வந்து இருக்கிறதுனால கொடுக்க முடியாதுன்னு சொன்னதே வந்து
ராதாரவிக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. உண்மையை சொல்ல போனா ராதாரவி ஒரு சக நடிகர், அவருடைய பேரன் ஒரு போட்டோ எடுத்துக்கணும்னா மேக்கப்ல இருந்தாதான் என்னதான் நடந்துற போகுது. ஒரு போட்டோ எடுத்திருக்கலாம், இல்லை மேக்கப்பை கலைச்சிட்டு சாயந்தரமா நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். நான் மேக்கப்பில் இருக்கேன், ஃபோட்டோ கொடுக்க முடியாதுன்னு சொன்னது ராதாரவி கொஞ்சம் மனசை பாதிச்சிருக்கும் போல. அதுக்கப்புறம் அவங்க ஒரு ராதாரவியுடைய பேரன், அவர் வந்து தீவிர ரசிகன், அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து விஜயோடைய ரசிகர்களாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ராதாரவியோட பேரன் வந்து தொடர்ந்து வந்து ராதாரவி கிட்ட கேட்டுகிட்டே இருந்திருக்கான், தாத்தா எப்படியாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், விஜய் அங்கிளோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கேட்டதுனால மறுபடியும் ராதாரவி வந்து அவருடைய பிஏவை கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி அன்னைக்கு மேக்கப்பில் இருந்ததுனால ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு வேற ஏதாவது வாய்ப்பு இருக்குமா, வீட்டில் வந்து சந்திக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டிருக்காரு. பிஏ வந்து விஜய் கிட்ட சொல்லி விஜய் வந்து சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராதாரவி என்ன பண்ணியிருக்காருன்னா பேரன், அதாவது பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாருமே மருமகன் எல்லாருடையும் குடும்பத்தோட போய் விஜய் வீட்டுக்கு போயிருக்காங்க. விஜய் வீட்டில் போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு விஜயோட எல்லாருமே ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து விஜய் வந்து ஒரு பிரபலமான நடிகராக இருக்கிறதுனால எல்லாருமே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறது ஒரு இயல்பு தான். அந்த மாதிரி எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த சர்க்கார் படம் பிடிப்புன்னு ஆடியோ வெளியீடு இருந்துச்சு இல்லையா, அந்த ஆடியோ வெளியீடு ஃபங்க்ஷன் நடக்கும்போது லோ பிபி, அதாவது குறைந்த ரத்த அழுத்தம் இருந்ததுனால ராதாரவி வந்து மேடையிலே மயங்கி விழுந்துட்டாரு. உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து தூக்குவாங்க. ஸோ அதுல ஒரு ஆளா வந்து விஜயுமே வந்து ராதாரவி வந்து தூக்கி விட்டுருக்காரு. ஸோ இது ராதாரவிக்கு பின்னாடி சொல்லியிருக்காங்க, சார் நீங்கள் விழுந்தோன்னே விஜய் சார் ஓடி வந்து தூக்கி விட்டார் அப்படின்னோடனே விஜய் நேரில் பார்த்து இதுக்கு ஒரு நன்றி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காண்டி மறுபடியும் பிஏட்ட ஃபோன் பண்ணி, தம்பி நான் அந்த மாதிரி வந்து விஜய் சாரை பார்க்கணும், அன்னைக்கு மேடையில் மயங்கி விழுந்தப்போ என்னை வந்து தூக்கி விட்டுருக்காரு, ஒரு நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு பிஏ வந்து விஜய் சார்கிட்ட சொல்லிட்டு, சார் விஜய் சார் வர சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து தனியாக வாங்க, நீங்கள் வந்து கூட்டத்தோடு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தம்பி கூட்டத்தோடு வந்துடாதீங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியலையே அப்படின்னு. இல்லை சார் அன்னைக்கு நீங்கள் ஃபேமிலியில் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டீங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அந்த மாதிரி கூட்டத்தோடு வந்துடாதீங்க தம்பி. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸு, என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்க, என்னோட பேரம்பேத்தியெல்லாம் உங்களுக்கு கூட்டமாக தெரியுதா, அவங்களாம் என்னோட உறவுகள் ரத்த சொந்தங்கள், நீங்கள் வந்து என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை சார் அது பொதுவாக வந்து கூட்டத்தை விரும்ப மாட்டார் விஜய் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லைப்பா நான் வரவே இல்லை, எனக்கு வர இஷ்டமே இல்லை, வச்சிரு, நான் தனியாகவும் வரல கூட்டமாகவும் வரல, வச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டார் போல. இதை வந்து ஒரு பேட்டியில் வந்து ராதாரவி சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வைரல் ஆகிட்டு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் அதை அவமானப்படுத்துறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். போக்கரி படத்தில் நடிக்கும்போது நெப்போலியனை பார்க்கறதுக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10, 15, 20 பேர் போயிருக்கிறாங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு நெப்போலியன் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சார் விஜய் சாரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, விஜய் சாரை பார்க்க முடியுமான்னு கேட்டதுக்கு நெப்போலியன் சார் என்ன பண்ணிட்டாரு, வாங்க வாங்க அதனால் என்ன இருக்குது, நம்ம தம்பி தான் வாங்க அப்படின்னு சொல்லி கேரவனுக்கு போயிருக்காரு. கேரவனை திறந்து உள்ளே ஏறுறதுக்கு முற்படும் போது அந்த கேரவன் வாசலில் பாதுகாப்புக்கு இருப்பான்ல அந்த பையன், சார் யார் சார் நீங்கள் உள்ளேலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது நெப்போலியனை பார்த்து, நெப்போலியன் சார் தம்பி என்ன தெரியலையா எனக்கு, நெப்போலியன்பா அப்படின்ட்டு இருக்காரு. சார் அதெல்லாம் பேசாதீங்க நெப்போலியன், அதெல்லாம் பேசாதீங்க, உள்ள யாரையும் அனுமதிக்க கூடாதுன்னு சார் சொல்லியிருக்காரு, உள்ள போகக்கூடாது. தம்பி என்ன நான் வந்திருக்கேன்னு சொல்லுப்பா அப்படின்னு இருக்காரு. அதெல்லாம் சொல்ல முடியாது சார், அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் உள்ளே போய் அவர்கிட்ட பேச முடியும், அதெல்லாம் சொல்ல முடியாது. தம்பி ஒன்று என்னை உள்ள அனுமதி, இல்லை நான் வந்திருக்கேன்னு சொல்லு, ரெண்டும் இல்லாமல் இப்படி வந்து கூட கெஸ்ட் வந்திருக்காங்க பார்க்கறதுக்கு, அவங்கள வச்சுட்டு இப்படி பேசுறீங்க, நீ யாரு, உனக்கு என்ன தெரியும் என்னை பற்றி, என்னோட பின்புலம் என்ன தெரியும், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படி மாதிரி கேட்டிருக்காரு. அந்த பையன் வந்து சார் யாராக இருந்தாலும் விட முடியாது சார் அப்படின்னு சத்தம் போட்டிருக்கான். ஸோ 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் அது இயல்பாகவே வரதானே செய்யும். அதாவது வந்து அவர் ஒரு பிரபலமான நடிகர் நெப்போலியன், அவர் வந்து இன்னொரு நடிகரை பார்க்க போறாரு, கூட நண்பர்கள் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டதுனால கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருமே வந்து அந்த பையனோட கொஞ்சம் கோபமாக பேசியிருக்காரு. வெளில நடந்த இந்த சத்தத்தை கேட்டு விஜயே வந்து பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணி யாருன்னு கேட்டிருக்காரு. நெப்போலியன் சார் வந்து விஜயை பார்த்து, தம்பி என்ன தம்பி உங்களை பார்க்க வந்தேன், இந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கிறாங்க, அவங்களாம் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, கூப்பிட்டு வந்தேன், இந்த பையன் வந்து என்னை உள்ள விட மாட்டேங்கிறான் தம்பி, நான் வந்து நெப்போலியன் நடிகர்னு சொல்லுப்பான்னா அதெல்லாம் முடியாது, உள்ள முடியாதுன்னு சொல்லி தகராறு பண்ணுறான் தம்பி, என்ன தம்பி இது, இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கீங்க, என்னன்னு கேளுங்க தம்பி அப்படின்னு சொல்லி நெப்போலியன் சொல்லியிருக்காரு. அதுக்கு விஜய் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, சார் உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. தம்பி என்ன தம்பி சொல்றீங்க, அறிவு இருக்கா சார், நீங்கள் என்ன மாதிரியான மன்னன் இது, நான் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து திடீர்னு வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து இந்த பையனோட சண்டை போட்டுட்ருக்கீங்க, அந்த பையன்கிட்ட யார் வந்தாலும் உள்ளே விடக்கூடாது நான் சொல்லியிருக்கேன், நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவன் ஃபாலோ பண்ணுறான், நீங்கள் வந்து அந்த பையன்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்க, உள்ளே தூங்கிட்டு இருக்கிற எனக்கு வந்து காய்ச்சுன்னு சத்தமாக இருக்குது, காய்ச்சி மூச்சுன்னு சத்தம் போட்டுட்ருக்கீங்க, என்ன சார் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏன் சார் நீங்கள் ஒரு பெரிய நடிகர் தானே சார், உங்களுக்கு தெரியாதா சார், இந்த மேனஸ்லாம் உங்களுக்கு தெரியாதா சார் அப்படின்னு கேட்டுருக்காரு விஜய். நெப்போலியன் ஷாக் ஆகி, என்ன தம்பி சொல்கிறீங்க, நான் நம்ம தம்பி அப்படிங்கிற உரிமையில் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்தேன், யார் சார் தம்பி, யாருக்கு சார் தம்பி, உங்களுக்கு நான் தம்பியா சார், என்ன சார் சொல்கிறீங்க,
சார் இந்த மாதிரிலாம் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க சார், நீங்கள் படத்தில் நடிக்கிறீங்க அதோட சரி, இது வந்து நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போதெல்லாம் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னோட மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேளுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, வந்து பாருங்க, திடீர்னு வந்து கேரவன் டோரை திறந்து வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னா இது சரியா இருக்குமா சார், என்ன சார் இது நடவடிக்கை அப்படின்னு கேட்டுக்காரு. இல்லை தம்பி, நான் ஒரு உரிமையில தான் தம்பி, அதெல்லாம் வேணாம் சார், தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு படார்னு கதவை சாத்திட்டார் விஜய் சார். நெப்போலியன் சாருக்கு என்ன செய்யறதுனே தெரியல, அதாவது வந்து அப்படியே வந்து அங்கேயே நின்றுருக்காரு. ஒரு 2 மினிட்ஸ் வந்து அவரால் என்ன செய்யறதுனே தெரியாமல் தவிச்சு போய் நின்றுருக்காரு. அதாவது சார், நெப்போலியன் சாரும் வந்து ஒரு பிரபல நடிகர், ஒரு மூத்த நடிகர், மத்திய இணையமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஸோ அவருடைய நண்பர்கள்னும் போது அவங்களுமே ஒரு முக்கியமான ஆட்களாக தான் இருந்திருப்பாங்க. அவங்க கேட்டாங்கிறதுக்காண்டி தான் நெப்போலியன் சார் வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்படி ஒரு அவமானம் நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த இடத்துல என்ன செய்யறதுனே தெரியாமல் நின்றுருக்காரு. அவர் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் தான், சார் வாங்க சார், வாங்க சார், எங்களால் தான் உங்களுக்கு இப்படி ஒரு அசிங்கம் நடந்துருச்சு, இப்படி ஒரு அவமானம் நடந்துருச்சு, சாரி சார், வாங்க சார், வாங்க சார், பெருசாக எடுத்துக்க வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நெப்போலியன்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் நல்ல பேரும் புகழோடு இருந்தவர், நல்ல பேர் எடுத்த ஒரு மனிதர். அதாவது நெப்போலியன்லாம் எந்த காலத்துலையும் திமிர்த்தனம் பண்ணாரு, ஆட்டிடியூடாக நடந்துக்கிட்டாருன்னு எந்த காலத்துலையுமே யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எளிய மனிதராக தான் நெப்போலியன்லாம் இருந்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் அவர் எதிர்பார்க்கவே இல்லை, ஆடி போயிட்டார். அப்புறம் இதை வந்து பல வருடங்கள் கழித்து ஒரு பேட்டியில் வந்து ஒரு நிருபர் ஏதோ ஒன்று கேள்வி கேட்க போய், விஜயோட ஏன் தொடர்ந்து நடிக்கல, ஏதோ ஒரு கேள்வி கேட்க போய் அவர் எமோஷ்னலாகி இந்த விஷயத்தை வந்து வெளியில் சொல்லிட்டாரு. ஸோ ராதா ரவிக்கு நடந்தது, நெப்போலியனுக்கு நடந்தது எல்லாமே ஒன்று தான். ராதா ரவி பார்த்தீங்கன்னா மூத்த நடிகர். அதாவது நீங்கள் என்னென்னா, ராதா ரவியெல்லாம் வந்து விஜய் கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கேட்டுக்கூடாது, அவர் பேரை ஆசைப்பட்டாருங்கிறதுக்காண்டி அவர் கேட்டிருக்காரு. ராதா ரவியோடைய அப்பா நடிகவேல் எம்ஆர் ராதா, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சினிமா அப்படிங்கிறது வேற, ரியல் லைஃப்ங்கிறது வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்றது, வாழ்ந்து காட்டிட்டு போன ஒரு மனிதர் அவரெல்லாம். எம்ஆர் ராதா சொன்ன கருத்துக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ ஆணித்தரமான கருத்துக்கள். அவர் சொன்ன ஒரு விஷயம் இப்போ நீங்கள் இதோட கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும். என்னன்னா, எங்களை நடிகர்களாக மட்டும் பாருங்கள், நாங்கள் அழுவது, சிரிப்பது, நல்லது செய்வது எல்லாமே வந்து காசுக்காகத்தான், நாட்டுக்காக இல்லை அப்படிங்கிறது வந்து எம்ஆர் ராதா அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படிப்பட்ட எம்ஆர் ராதாவோட மகன் ராதா ரவி, அவரும் ஒரு மூத்த நடிகராக இருக்காரு, ஒரு நடிகர் சங்கத்தினுடைய செயலாளராக இருந்திருக்கிறாரு, பல உயர்ந்த பதவிகளில் அவரும் இருந்திருக்கிறாரு. அவரை மாதிரி ஆட்களை எல்லாம் அவமானப்படுத்துறதெல்லாம் ரொம்ப தப்பு. அதாவது வந்து கூட நடிக்கிற சக நடிகர்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் சார். கேரவன் வந்ததுக்கு அப்புறம் தான் சினிமா ரொம்ப கெட்டு போச்சு. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த்லேருந்து கமலஹாசன்லேருந்து எல்லாருமே ஒன்றா உட்காந்து, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து அந்த நடிக்கிற முக்கியமான நடிகர்லேருந்து எல்லாருமே சிரித்து பேசி அந்த ஒருத்தருக்கு தாங்க, அதாவது வந்து சாப்பிட்டு வச்சு இருந்து சந்தோஷமா இருந்த காலம்லாம் உண்டு. இந்த கேரவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கிற சின்ன சின்ன நடிகர்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா கேரவனுக்குள்ளே போய் ஏறிக்கிட்டு படுத்துட்டு வரமாட்டேங்கிறாங்க. ஸோ விஜய் வந்து ஒரு இன்னைக்கு மதிக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கார், ஒரு தமிழ் சினிமா முக்கியமான ஒரு நடிகராக இருக்கார். ஸோ அவர் இந்த மாதிரி வந்து கூட நடிக்கிற சக நடிகர்கள்ட்ட நடந்துக்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது வருத்தமான விஷயம். இதெல்லாம் வந்து உண்மையான விஷயங்கள். இதை வந்து நெப்போலியன் சொல்லியிருக்காரு, ராதாரவி சொல்லியிருக்காரு, இதெல்லாம் வந்து நடந்த சம்பவங்களை தான் சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் கட்டுக்கதை கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜய் ஆரம்ப காலத்தில் நடிக்கும் போது பூவை உனக்காக தான் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய பேரையும் புகழையும் தேடி தந்துச்சு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி அன்னைக்கு வந்து கொடி கட்டி பறந்தார். இன்னைக்கு வந்து பிரபலமான ஒரு தயாரிப்பாளர் தான் இருக்காரு. ஸோ எப்படியாவது ஆர்பி சௌத்ரி பேனரில் ஒரு படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி எஸ்ஐ சந்திரசேகர், சோபா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி ஆஃபீஸில் போய் காத்து கிடந்து, எங்கள் பையனை வச்சு ஒரு படம் எடுங்க, எப்படியாவது எங்கள் பையனை வச்சு ஒரு படம் எடுங்க, எங்கள் பையனை வச்சு நீங்கள் அதாவது சூப்பர் குட்டில் ஒரு படம் எடுத்தால் அவன் அடுத்தடுத்த இடத்துக்கு பெரிய இடத்துக்கு போயிடுவார், அதனால ஒரு படம் எடுங்கன்னு கேட்டதுனால தான் ஆர்பி சௌத்ரி வந்து பூவை உனக்காகன்ற படத்தை விக்ரமன் டைரக்ஷனில் பண்ணார். அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம், விஜயோட கேரியர்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்ச படம். அதாவது ரசிகன், தேவா, விஷ்ணு அப்படி இப்படின்னு கச்சாமுச்சான்ற படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்த விஜய் ஒரு தரமான நடிகர், ஒரு நல்ல நடிகர், நடிப்பார், விஜயும் நல்ல நடிகர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுத்த படம் வந்து பூவை உனக்காக. அதுக்கப்புறம் வந்து ஆர்பி சௌத்ரி அதே விஜய் வச்சு துள்ளாத மனமும் துள்ளும் எழில் டைரக்ஷனில் பண்ணுறாரு. அந்த படமும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் படம், மசாலாலாம் கிடையாது, அதுவும் அருமையான ஒரு கருத்துள்ள படம். அதுவுமே விஜய் வந்து அடுத்த தளத்துக்கு நகர்த்திட்டு போச்சு. அதே ஆர்பி சௌத்ரி வந்து பிற்காலத்தில் வந்து ஜில்லான்னு ஒரு படம் எடுத்தார், மோகன்லால் விஜய் 2 பேரும் சேர்ந்து நடித்தாங்க. அது ஒரு நல்ல டீசெண்டான படம். ஸோ இப்படி இருக்கிற ஆர்பி சௌத்ரி அவருடைய 100வது படம், 99 படம் வந்து இன்னைக்கு எடுத்துட்டு இருக்காரு. விஷாலோட படம் தான் இப்போ 99வது படம் மகுடம். இப்போ 100வது படம் வந்து விஜயை வச்சு எடுக்கணும் நம்ம பேனரில். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பு நிறுவனம் இன்னைக்கு 100 படம் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. அப்படி 100 படங்களை வந்து இன்னைக்கு ஆர்பி சௌத்ரி, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்கன்னா அது பெரிய ரெக்கார்ட்.
அப்படி இருக்கும்போது நம்ம பேனர்ல நடிச்ச இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டாரா இருக்கிற ஒரு நடிகரை நம்ம படத்துல நம்ம பேனர்ல 100வது படமா நம்ம அவரை நடிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறது எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் வர ஒரு யதார்த்தமான ஒரு ஆசை தான், எண்ணம் தான். அப்படி ஆசைப்பட்டு விஜய் 100வது படத்தில் நடிக்க வைக்கணுங்கிறதுக்காண்டி விஜய் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்கிறார். அதாவது எப்படியாவது வந்து விஜய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு கால் ஷீட் கேட்டு தான் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அப்போ விஜய் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. விஜய் வந்து ஆர்பி சௌத்ரியை சந்திக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. ஆர்பி சௌத்ரியை சந்திக்கிறதுக்கு மறுக்கிறார். தொடர்ந்து வந்து ஆர்பி சௌத்ரி வந்து எப்படியாவது விஜய் சந்திச்சிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி போராடி பார்க்குறாரு. ஆனால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? அது எதுவுமே சொல்லலை. ஆர்பி சௌத்ரியை பார்க்கறத விஜய் தவிர்க்கிறார். ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு தெரிஞ்சு வந்து லியோ படம்னு நினைக்கிறேன், பின்னி மில்னு ஒன்று இருக்கு இங்கே. அந்த பின்னி மில்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது எங்கப்பா ஷூட்டிங் நடக்குது, நானே நேர போகிறேன் அப்படிங்கிற ஒரு உரிமையில் கார் எடுத்துட்டு, இதுதான் நெப்போலியன் ராதா ரவி இதே மேட்ரு தான், கார் எடுத்துட்டு நேர பின்னி மில்க்கு ஆர்பி சௌத்ரி சார் போயிருக்காரு. போய் 10 மணிக்கு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இறங்கி விஜய் மேனேஜரை கூப்பிட்டு, சார் நான் இந்த மாதிரி ஆர்பி சௌத்ரி ப்ரொடியூசர் வந்திருக்கேன், விஜய் சார்கிட்ட சொல்லுங்கள், நான் அவரை பார்க்கணும், ஒரு தேதி கேட்கறதுக்காண்டி வந்திருக்கேன், என்னை பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க, கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே இது வந்து விஜய் சார்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. விஜய் சார் கேரவனுக்குள்ளே இருந்திருக்காரு. சார் இந்த மாதிரி ஆர்பி சௌத்ரி சார் வந்திருக்காரு சார், உங்களை பார்க்கணுமா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுருக்காரு. 100வது படம் உங்களை வச்சு எடுக்கணுமா, அதான் நம்ம நாளாக வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கு நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேனே, இப்போ எதுக்கு நேராக வராரு அப்படின்னு கேட்டுருக்காரு. இல்லை சார் வந்துட்டாரு, சீனியர் ப்ரொடியூசரு, கிட்டத்தட்ட ஒரு 100 படம் பண்ண ஒரு ப்ரொடியூசரு, ஆரம்ப காலத்தில் உங்களை வச்சே படம் எடுத்தவர், எப்படி சார் என்ன சார் சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் சந்திக்க முடியாதுங்க, சந்திக்க முடியாது, போச்சு சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்காரு. இது எப்படி இருக்கு? ஆர்பி சௌத்ரி கிட்ட வந்து இந்த மேனேஜர் போய் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் போக, சார் ஜூஸ் சாப்பிட்றீங்களா, சார் எதாவது சாப்பிட்றீங்களா, சார் இளநீ சாப்பிட்றீங்களா, இப்படியே காலம் தறிக்கிட்டே போயிருக்காரு. சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, எப்போ சாரை பார்க்கலாம், விஜய் சாரை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுக்காரு அவர். இல்லை சார் வந்து சொல்கிறேன் மறுபடியும் போய் சொல்லியிருக்காங்க. சார் எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சார், அதெல்லாம் சார் நான் சந்திக்க மாட்டேன், சந்திக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சார் இது சொன்னால் நல்லா இருக்காது சார் அப்படின்னு கூட இருக்க யாரோ சொல்லியிருப்பாங்க போல். சரி வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரவனுக்கு வர சொல்லியிருக்காரு. 2 நிமிஷம் சார் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்காரு. தம்பி இந்த மாதிரி ஒரு 100வது படம் நம்ம பண்ணரில் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும், நம்ம 2-3 படம் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து, உங்கள் அபிப்பிராயம் என்ன தம்பி அப்படிங்க. நான் சொல்லி விட்றேன் சார், நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இனிமேல் வரும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க சார். காலையில் 10 மணிலேருந்து அவரை காக்க வச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லி பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி கூட இருக்கிறவங்கெல்லாம் வந்து சார் இது நல்லா இருக்காது சார் அப்படிங்கிறது சொல்லி எல்லாம் நடந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு விட்டு 2 நிமிஷம் பேசி என்ன விஷயம்னு கேட்டுட்டு இனிமே வந்து வரும்போது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். இது வந்து இது எவ்வளோ பெரிய தவறு. நீங்கள் வந்து உங்கள் அப்பாவும் அம்மாவும் அன்னைக்கு வந்து ஆர்பி சௌத்ரி வாசலில் போய் காத்து கிடந்தாங்கல்ல, எப்படியாவது ஒரு படம் எங்கள் பையனை வச்சு எடுங்கன்னு கேட்டாங்கல்ல, இதுதான் நடந்தது. இதுதான் எல்லாருக்கும் நடந்தது, எல்லா தயாரிப்பாள்கிட்டையும் நடந்தது. எங்ககிட்ட நடந்தது என்ன, இது வந்து விஷ்ணு படத்துக்கு முதல்ல நாங்கள் புக் பண்ணுறோம். நாங்கள் புக் பண்ணும்போது எல்லாருமே கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க. இதான் உண்மை, கேலியும் கிண்டல் பண்ணாங்க. யாருங்க விஜய், நீங்கள் அவரை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன்னு போகிறீங்க அப்படின்னு கேலியும் கிண்டல் பண்ணாங்க. அப்போ நாங்கள் பூஜை போட்டு அவ்வளோ நெருக்கடியில் ஃபைனான்ஸ் வாங்கி அந்த படத்தை நாங்கள் முடித்தோம். அதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கு நாங்கள் ஒரு அட்வான்ஸ் கொடுத்ததில் அந்த பணத்தை 1 லட்ச ரூபா வாங்கி வச்சுக்கிட்டு தேதியே தராமல் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் 8 வருஷம் இழுத்தடிச்சார் இதே விஜய். இது அதாவது எங்கப்பா அவரை போய் பார்க்க விரும்பலை, அதை விஜயெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டார். எஸ்ஏ சந்திரசேகர் தான் பார்த்து ஃபாலோ பண்ணி கேட்டோம், ஆனால் முடியாது அப்படிங்கிறது வந்து விஜய் சொல்லியிருப்பார் போல, பண்ண முடியாது அப்படின்னு. அதனால தான் எஸ்ஏ சந்திரசேகர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் சார் இந்த தந்துருவார் சார், இப்போ பண்ணிடலாம் சார், அப்போ பண்ணிடலாம் சார், 7-8 வருஷம் இழுத்தடிச்சு கதையை முடிச்சு விட்டார். இது வந்து விஜய் ஆரம்பத்தில் நிறைய பேர் உதவி செஞ்சாங்க சார் விஜய்க்கு. நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்னு ஒரு ப்ரொடியூசர் வசந்த வாசல்னு ஒரு படம் எடுத்தார், டோட்டல் லாஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாவின் பார்வையிலேன்னு ஒரு படம், அது டோட்டல் லாஸ். அதுக்கப்புறம் சந்திரலேகான்னு ஒரு படம், அது டோட்டல் லாஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் விஜய் யாருன்னே தெரியாமல் இருக்கிற காலகட்டங்களில் இந்த தயாரிப்பாளர்கள்லாம் விஜய் வச்சு படம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் வந்தாங்க. ஏஎம் ரத்னத்துலேருந்து, ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன்லேருந்து, குஞ்சுமோன்லேருந்து பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் அப்புறம் தான் விஜய் தேடி வந்தாங்க. அப்படி பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் தேடி வந்தாங்கல்ல, அவங்களையும் விஜய் முடிச்சு விட்டார். இதுதான் உண்மை. அதாவது வந்து ஏஎம் ரத்னத்துக்கு இன்னைக்கு வந்து தேதி கொடுக்கறது இல்லை, அவர் திருப்பி கூட பார்க்கறது இல்லை. குஷி மாதிரி வெற்றி படங்களை கொடுத்தவர் விஜய்க்கு. ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் அவரையும் வந்து திரும்பி பார்க்கறதுல அவருக்கும் தேதி கொடுக்கறது இல்லை. குஞ்சுமோனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2 படம் ஃபர்ஸ்ட் காப்பியில் பண்ணித்தரோம். அதாவது ஃபர்ஸ்ட் காப்பின்னா நீங்கள் பணத்தை கொடுத்துருங்க, நாங்கள் படம் பண்ணித்தரோம்னு சொல்லிட்டு நிலாவேவா என்றென்றும் காதல்னு ஒரு 2 மொக்க படம்
அதை வந்து சந்திரசேகர் வந்து பக்காவா பிளான் பண்ணி அதை வந்து அந்த கொடுத்த கோடிகள் பணத்தெல்லாம் வாங்கி அது ஒரு பட்ஜெட்ல அந்த படத்தை பண்ணிட்டு அவர் கையில கொடுத்து அது ஒண்ணுமே இல்லாம குஞ்சுமோன் அதுக்கப்புறம் தலையே நிமிர்ந்து எந்திரிக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் குஞ்சுமோன் வந்து தலை நிமிர்ந்து எந்திரிக்க முடியல. உங்களை வச்சு தோல்வி அடைஞ்ச தயாரிப்பாளர்கள், உங்களை வச்சு படம் எடுத்த, அதாவது நண்பர்கள்னு நினைக்கிறேன், நண்பன் படம் எடுத்த ஜெமினி பிலிம் சர்க்கியூட், அந்த தயாரிப்பாளர் வந்து தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு. ஜிவி பிலிம்ஸ் தமிழன் படம் எடுத்தவர் வந்து தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களை வச்சு எடுத்த தயாரிப்பாளர்கள், அதாவது வந்து எங்கள் அப்பா உட்பட இறந்ததுக்கு யாருடைய இறப்புக்கும் விஜய் போகிறதில்ல. அது எங்கள் அப்பா இறந்ததுக்கு வரல, விஜயும் வரல, எஸ் ஏ சந்திரசேகரும் வரல. அதே மாதிரி சிவி ராஜேந்திரன் ஒன்ஸ் மோர் ப்ரொடியூசர், அவருடைய இறப்புக்கும் வரல. கேஆர்ஜி மின்சார கண்ணா அந்த ப்ரொடியூசர் இறப்புக்கும் வரல. அப்புறம் வந்து இந்த பைரவா அந்த படத்தினுடைய நாகி ரெட்டியோட பையன், விஜயவாகினி ஸ்டுடியோஸ்னா கொடி கட்டி பிறந்தாங்க, அவருடைய பையன், அவர் வெங்கட்ராம ரெட்டின்னு நினைக்கிறேன், அவருடைய இறப்புக்கு போகல. இப்படி பார்த்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளர்கள் இறந்ததுக்கே யாருடைய இறப்புக்குமே விஜய் போகல. சித்திக்குன்னு ஒரு படம், சித்திக்கு டைரக்டர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் படம் கொடுத்தாரு. எப்படிப்பட்ட படம் விஜயோட கேரியர்ல. அந்த மாதிரி ஒரு படம் விஜய் நடிக்க முடியுமா? நினைச்சாலும் நடிக்க முடியுமா? மலையாள டைரக்டர் அவர் இறந்து போனதுக்கு விஜய் வந்து போகவே இல்லை, என்னன்னு கூட கேட்கல. அப்பச்சன் அவர் வந்து இந்த படம் எடுத்தார் நினைக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் படத்தினுடைய ப்ரொடியூசர், அவர் இன்னைக்கு பெரிய லாஸ்ட்ல இருக்கார், டோட்டல் லாஸ்ட்ல இருக்காரு. எப்படியாவது அடுத்து ஒரு படம் பண்ணி கொடுங்க தம்பின்னு வந்து தொடர்ந்து கேட்டப்ப கூட அவரை பார்க்கறதுக்கு விஜய் வீட்டு கதவு திறக்கவே இல்லை. இப்படி வந்து ஆரம்ப காலத்துல வந்து விஜய் வச்சு படம் எடுத்த, ஆரம்ப காலத்துல வந்து விஜயை வந்து தூக்கி விட்ட ஏனியா இருந்தாங்க அப்படிங்கிறதோடு, அதாவது விஜய் வந்து தங்கள் தோல்ல தூக்குனாங்க, அந்த வழியை வந்து சுமந்தாங்க. காரணம் என்னன்னா, ஒரு புதுமுக நடிகரை வச்சு ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். யாரும் ஃபைனான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, யாரும் வியாபாரத்துக்கு வர மாட்டாங்க, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் மீறி படம் எடுத்த இந்த தயாரிப்பாளர்கள் யாரையுமே வந்து விஜய் வந்து திரும்பி பார்க்கறதுல பாராமுகம் காட்டுறாரு. இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசி படம் ஜனநாயகன் பார்த்தீங்களா, அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த கர்நாடகா தயாரிப்பாளர் பண்றாரு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு தமிழ் தயாரிப்பாளர்கள் யாருமே அவருடைய பார்வையில இல்லை. அது கடைசி படம். அந்த கடைசி படத்தை வந்து நியாயமாக பார்த்தா இந்த தமிழ் தயாரிப்பாளருக்கு செஞ்சு கொடுக்கணுமா, இல்லை வந்து ஒரு கர்நாடகா தயாரிப்பாளருக்கு செஞ்சு கொடுக்குமா? சார் நீங்கள் வந்து இந்த அரசியலுக்கு போகிறீங்க, நீங்கள் கடைசி படம் இதுதான் முடிவாயிருச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களை தூக்கி விட்ட தயாரிப்பாளர்கள், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் தானே உங்களை தூக்கி விட்டாங்க, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் தானே உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க. அந்த தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் நீங்கள் கை கொடுக்கணும், அந்த தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் நீங்கள் தோல் கொடுக்கணும். நீங்கள் எங்கேயோ ஒரு கர்நாடகா ப்ரொடியூசருக்கு நீங்கள் படம் கொடுக்குறீங்கன்னா அப்போ என்ன மாதிரியான மனநிலை? அதாவது வந்து உங்களுக்கு வந்தால் போதும் காசு அப்படிங்கிற மாதிரி நீங்க போறீங்க. இது வந்து ரொம்ப தப்பு. அதாவது விஜயினுடைய மொத்த ஆட்டிடியூட் இருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு இந்த கரூர் சம்பவம் இன்னைக்கு வந்து விஜயினுடைய உண்மை முகத்தை வந்து கிழிச்சு திரையில வந்து எல்லாருக்கும் முன்னாடி காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இவர் ஆட்டிடியூடான பிஹேவியர் வந்து பல பேர் வந்து பேசாம வச்சிருந்தாங்க, எப்படா பேசுறது அப்படின்னு இருந்தாங்க, பூனைக்கு யாரா மணி கட்டுறது அப்படின்னு இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து விஜயினுடைய உண்மை கேரக்டரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்பயாவது வந்து விஜய் வந்து ஒரு நல்ல மனிதரா திருந்தி வாழணும். விஜய் வந்து கூட இருக்கிற சுற்றத்தை யாரையும் கூட வச்சுக்கலாம், அவங்க அப்பாவை வச்சுக்கலாம், அம்மா வச்சுக்கலாம், பொண்டாட்டியை வச்சுக்கலாம், பிள்ளைங்களை வச்சுக்கலாம், யாருமே இல்லை. ஒரு மனிதனுக்கு கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ யார் சார் கூட இருக்கணும்? ஒரு கட்டமைப்பா இருக்க வேண்டியவங்க யார் சார்? ஒரு அப்பா அம்மா பொண்டாட்டி பிள்ளைங்க, அதுக்கப்புறம் நண்பர்கள். இவங்க யாராவது விஜய் கூட இருக்காங்களா அப்படின்னா யாருமே இல்லை. ஒரு தனி மனிதனா விஜய் நின்றுக்கிட்டு இருக்காரு. ஓகேவா? இப்ப இந்த தனி மனிதன் வந்து நாட்டை திருத்த போறேன், நாட்டை காப்பாற்ற போறேங்கிறாரு. தன் குடும்பத்தையே பார்க்கல, தன் சுற்றத்தையே பார்க்கல, தன்னை வாழ வச்ச தயாரிப்பாளரை பார்க்கல, தன்னை வாழ வச்ச இயக்குநர்களை பார்க்கல, யாரையுமே பார்க்கல. கூட நடிக்கிற சக நடிகர்களை அவமானப்படுத்துறாரு, எல்லாரையும் கேவலப்படுத்துறாரு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு தலைவனா வர்றதுக்கான குவாலிட்டி இருக்கா அப்படின்னா அந்த குவாலிட்டி இருக்கு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அந்த குவாலிட்டி வளர்த்துக்கவே இல்லை விஜய். அது வந்து இன்னும் சொல்ல போனா 1% கூட அந்த தகுதி, தலைவனுக்கான தகுதி விஜய்க்கு இல்லவே இல்லை. ரொம்ப நன்றி சார். விஜய் அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பண்ணுவோம். நன்றி. நன்றி.